இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரின் அருள் சந்நிதானத்தில் இருக்கின்ற நாம் இறைவன் நமக்கு செய்திருக்கிற எல்லா நல்ல செயல்களையும் நினைத்து பார்த்து அவர் வாழ வைக்கின்ற கிருபைக்காகவும் நாம் செய்கின்ற செயல்களில் வெற்றி காண செய்கிற அந்த இறை அருளுக்காகவும் நம்மை உடல் உள்ள ஆன்மீக சுகத்துடன் வாழ வைக்கின்ற கிருபைக்காகவும் அவருடைய வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் கொடுக்கின்ற அறிவுரைகளுக்காகவும் அவர் அருள் பிரசன்னத்தின் வழியாக நம்மை வழிநடத்துகின்ற கிருபைக்காகவும் நாம் நன்றி கூறுவோம். இறைவா, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற முது மேலான கிருபைகளை நினைத்து நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைமகனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து தூய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு நமக்காக கல்வாரி மலையிலே உயிரை தியாகம் செய்தார் என்றும் அந்த திரு அவையின் அங்கத்தினர்களாக இருக்கின்ற நாம் அவரை பின்பற்றி நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்று புனித சின்னப்பர் அழைப்பு விடுக்கின்றார். இதனை ஏற்று கிறிஸ்துவை பின்பற்றி நாம் நல்ல செயல்களை செய்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் தூய ஆவியின் கொடையாகிய ஞானத்தை கொண்டு வாழ வேண்டும் என்றும் ஞானம் நம்மை சிறந்த முறையிலே மற்றவர்களை தீர்ப்பிட உதவும் என்றும் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது பரிசேயர்கள் அவர் செய்த ஒவ்வொரு செயல்களிலும் குற்றம் கண்டுபிடித்து அவருடைய செயல்களை செய்ய விடாமல் தடுத்தனர். நல்லது செய்தாலும் குற்றத்தை கண்டுபிடித்தனர். மற்றவர்களுக்கு உதவி செய்வதை பார்த்தும் அதிலும் குற்றத்தை கண்டுபிடித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தூய ஆவியினால் வழிநடத்தப்படவில்லை. நாம் ஆண்டவரின் அருளில் இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் பொழுது, நாம் செய்கிற செயல்களும் நாம் பேசுகிற வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு இறைவனை வெளிப்படுத்துகின்ற செயல்களாகவும் வார்த்தைகளாகவும் இருக்கும். அதற்காக இயேசுவிடத்திலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.